ஆனால் நாங்கள் இன்னும் ஒரு சீன் கூட பார்க்கல. பார்த்தா தேட்டரில் தான் பார்ப்போம் அப்படின்னு வந்து காலையில் 9 மணி தான் ஷோ. இருந்தாலும் காலையிலே வந்து இங்கே நாங்கள் வைப் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் தேட்டர் வேற. ஆக்சுவலாக வேறு தேட்டர் நாங்கள் புக் பண்ணி இங்கே வந்து கொஞ்சம் வைப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக லாஸ்ட் படம்னு சொல்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கு தான் ஆகணும். இந்த படத்தை லீக் ஆனவும் யாருமே உண்மையான விஜய் ஃபேன்ஸ் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த பார்த்தவங்களும் இன்னொரு தடவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு செலிப்ரேஷனுக்காகவே எங்கள் ஆளுக்காகவே வருவாங்க. ஸோ அவர் கஷ்டமாக தான் இருக்குது. அவர் லாஸ்ட் படம்ன்றது யாராலையுமே ஏற்றுக்கவே முடியல. ஆனால் கண்டிப்பாக இந்த படமே வெற்றி அடையும். அவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அவரை நம்ம எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு அன்பு எப்பவுமே என்கிட்ட இருக்கும் அவர்கிட்டேருந்து. फुल मचाने वाले, फुल एंजॉय करने वाले। हम लोग सब लोग 10 लोग आए हैं फुल एंजॉय करने वाले हैं। और अपना सीएम का मूवी है, पहले तो दलपति का मूवी था, अभी सीएम का मूवी है। ये बंदा पनवेल से सुबह 3 बजे उठ के आया है। ये बंदा कल रात को मेरे साथ ही सोया था, उधर से उठ के आएगा। ये सब हम लोग सब साथ में आए हैं। ओके टीवी के 6 months அப்புறம் ஃபைனலி தி வெயிட் இஸ் ஓவர். நம்ம இப்ப என்ஜாய் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. எஸ், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தளபதி விஜய் அண்ட் ஃபைனலி தி வெயிட் இஸ் ஓவர். ஜனநாயகன் தளபதி கச்சேரி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதலமைச்சர் ஆனது எல்லாருக்கும் எல்லாதும் பண்ணிட்டு இருக்கா, எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் இதுனா லாஸ்ட் மூவி சொல்றோம், அது வந்து கஷ்டமா இருக்கு. அது தவிர பாக்கி எல்லாம் இந்த இருக்க என்ன பிகஸ்ட் ஃபேன் சின்ன வயசுல இருந்து. ஸோ அது ஒரு தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அது தவிர முதலமைச்சர் ஆனது ரொம்ப சந்தோஷம். எனிவே தளபதி கச்சேரி. We are very excited but still we are very sad for this last time. पूरा मूवी लीक हुआ लेकिन हम लोग एक भी सीन नहीं देखे उसमें से। फर्स्ट शो इधर ही आके देखने के लिए हम लोग आए। क्या कहेंगे, आज मूवी है अपना लास्ट मूवी है विजय जी का, किस तरह देखते हो? आज लास्ट मूवी है। அன்புமிகு தமிழக முதல்வரோட கடைசி படம் ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா சினிமா துறையில வந்து 34 வருஷம் தன்னோட விடாமுயற்சியால நம்பர் 1 இடம், சும்மா சொல்லல, நம்பர் 1 இடம். இனிமேல் எவனும் பறக்க முடியாது அவரை மாதிரி. இனிமேல் ஒரு எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு 8 கோடி மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரே தலைவர்னா அது எங்க தலைவர் மட்டும்தான். இன்னும் சற்று நேரத்தில் வந்து மிகப்பெரிய கோலாகல திருவிழா இந்த இடத்துல காத்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இந்த ரசிகர் சண்டை, இந்த பாட்டு, இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள், இந்த இதுக்கெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ற ஒரு இது கிடையாது. மற்றவங்க படத்தை நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். எங்க படத்தை எல்லாருமே எதிர்ப்பாங்க. ஆனா நாங்க எங்க தலைவர் எங்களை வந்து ஒழுக்கமா வளர்த்துருக்கா, அதனால எல்லா படத்தையும் நாங்க பார்ப்போம். எங்க படத்தை எல்லாருமே எதிர்ப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல முடியாது, ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இனிமேல் விஜய் படம் நல்லா இல்ல, இப்படி இருக்கு அப்படி இப்படி இருக்குன்னு இனிமேல் எவனும் சொல்லவும் முடியாது. இனிமேல் அவ்வளவு அந்த சகாப்தம் இதோட நிறைவு பெறுகிறது. அதான் சொன்ன மாதிரி விடைபெறுகிறார் உங்க விஜய் திரைத்துறையில். இனி ஆயுள் முழுக்க எங்கள் அண்ணன் சிஎம் அரசியல் துறையில். அவ்வளவுதான். விஜயரத்னம் முத்துப்பாண்டி.